يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الكريم صلى الله عليه وسلم. قال نبينا صلى الله عليه وسلم وأرسل لنا حديث كتاب الله وأرسل لنا كلمات الله وأرسل الخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. اللهم ربنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ربي زدني علما. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தினுடைய 17வது இரவிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நேற்றைய தினம் ஆணவமும் அழிவும் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இறுதியாக லேட்டஸ்டாக நமக்கு வந்த செய்தி, அமெரிக்காவினுடைய அகம்பாவம், ஆணவம், அயோக்கியத்தனம் எல்லாமே நிறைந்த ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கத்தினுடைய தலைமை இராணுவம், பென்டகன் என்று சொல்லுவார்கள், அங்கிருந்து வெள்ளை மாளிகைக்கு ஒரு செய்தி போகிறது. அந்த ஜனாதிபதிக்கு ஒரு செய்தி போகிறது, வெள்ளை மாளிகையில் இருக்கும் ஜனாதிபதிக்கு, இனிமேலும் நீ ஈரானை அடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை. இனி தொடர்ந்து ஈரானை அடிக்கக்கூடிய அளவிற்கான கெப்பாசிட்டி நம்மள்கிட்ட இல்லை, அதற்கான பொருள் இல்லை, அதற்கான ஆயுதங்கள் நம்மள்கிட்ட, தளவாடங்கள் இல்லை, தீந்து போச்சு. எனவே இன்னி அடிச்சின்னு சொன்னானா ஒன்றை அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அமெரிக்கா காணாம போயிடும். உலக வரைபடத்தில் அமெரிக்காவை தேட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். எனவே எச்சரிக்கையாக இத்தோட நிறுத்திக்கோன்னு சொல்லி ஒரு மிரட்டல் கடிதம் பென்டகனிலிருந்து வெள்ளை மாளிகைக்கு போகுது. உடனே கையை பசஞ்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம பேரதிர்ச்சியில அந்த ஜனாதிபதி ட்ரம்ப் வெள்ளை மாளிகையினுடைய ஓவல் என்கிற அலுவலகத்தில் பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு வர்றதை பார்க்குறோம். இஸ்ரேலை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேற்றுக்கே சொன்னோம், 99% இஸ்ரேல் முடிஞ்சிருச்சு. இனி அது ஜெனிக்கணும்னா கஷ்டம். இப்போ இந்த நிகழ்வுகள் எதை உணர்த்துகிறது? நேற்றுக்கு சொன்னமே ஒரு பழமொழி, அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு. அல்லாஹ் தாலா அடிக்கிறான். காசா நகரத்து மக்களுடைய கண்ணீருக்கும் அவருடைய அந்த கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயருக்கும் பதிலடி அல்லாஹ் தாலா கொடுத்து கொண்டிருக்கிறான் இரண்டு அரசாங்கங்களுக்கு. தங்களை தாங்களே பெரிய அரசாங்கம், நாங்கள் தான் வல்லரசுகள், நாங்கள் தான் உலகத்தை பாதுகாப்பவர்கள் என்பதெல்லாம் பில்டப்பும் பொய்யையும் சொல்லி மக்களை இதுவரைக்கும் ஏமாற்றி கொண்டவருடைய உண்மை நிலையை
வல்ல இறைவன் ஈரானை வச்சு வெளிப்பண்ணுட்டான். சொல்லுவாங்கல்ல, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், பல நாள் திருடுவான், என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் அகப்படுவான். மக்களை எல்லாம் ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த தங்களை தாங்களே பெரியவர் உயர்ந்தவர்கள் என்று கருதி கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே வெட்டம் வெளிச்சமாகி போட்டு காட்டான். உலக அரங்கில மிகப்பெரிய இழிவையும் அழிவையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெருசா உள்ள இல்லைங்க. சிம்பிளா சொல்லலாம், பெரிய பலூன், ராட்சத பலூன், காத்து அடைக்கப்பட்ட ஒரு ராட்சத பலூன் தான் ரெண்டுமே, வேற ஒன்றும் இல்லை. அந்த ராட்சத பலூனை வீழ்த்தணும்னு சொன்னானே மிகப்பெரிய கடப்பாறையோ கோடாரியோ தேவையில்லை, ஒரு சின்ன ஊசி போதுமானது, இல்லையா? ராட்சத வடிவில் ஒரு காத்து அடைக்கப்பட்ட, வெறும் காத்து மட்டுமே அடைக்கப்பட்ட ஒரு பலூன் ஆடிக்கிட்டு இருக்குது. அதை வீழ்த்தணும்னு சொன்னானா மிகப்பெரிய கடப்பாறை வேணுமா, மம்முட்டி வேணுமா, கோடாரி வேணுமா? சின்ன ஊசி பத்தாதான், பின்னூசி குத்துனா போதுமானது. அதைத்தான் அல்லாஹ் செஞ்சு காட்டியிருக்கிறான். நீ எப்பேற்பட்ட ராட்சசனா இருந்துட்டு போ, ஏன் முன்னாடியெல்லாம் நீ எல்லாம் தூசி, உன்னை விட பெரிய சமுதாயத்தை எல்லாம் புரட்டி இருக்கிறேன், நான் தலையில புரட்டி இருக்கிறேன். ஆது சமூக சமுதாயத்தை விட வலிமை மிந்த சமுதாயம் உலகத்தில் உண்டா? அதையே புரட்டி எடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு இவங்கெல்லாம் ஏமாத்திரம். இவங்க அவன் அல்லாவால் படைக்கப்பட்டவன் தானே, இவன் ஒரு சாதாரண அடியான் தானே. ஆனாலும் யாராக இருந்தாலும் அகம்பாவம், ஆணவம், அயோக்கியத்தனம், அக்கிரமம், கொடுங்கோல், சர்வாதிகாரம் அல்லாஹ்விடத்தில் ஜெயிக்காது, உலகத்திலையும் ஜெயிக்காது, அல்லாஹ்விடத்திலையும் ஜெயிக்காது. ஹிட்லருடைய கதை எல்லாத்துக்கும் தெரியும். இறுதியில் அவனுடைய நிலைமை என்ன? உலகத்தையே தன் காலடியில் கொண்டு வரணும்னு நினைச்சு சர்வாதிகாரம் போட்டவன் தான் ஹிட்லரு. ஆனால் அவன் செஞ்ச நல்ல காரியம் ஒன்று உண்டு, யூதர்களை கொண்டு குவிச்சது. அதுக்கு அவன் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டும் போனான். ஏன் தெரியுமா? யூதர்களை கொஞ்சம் விட்டுட்டு போகிறேன், அவருடைய நிலைமை என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்கிறது நீங்கள் உணரணும், இந்த உலகம் உணரணும். அவனை விட்டு வச்சா எப்படிப்பட்டவனா வளர்ந்து என்னமெல்லாம் பண்ணுவான்னு நீங்கள் உணரணும், பிற்காலத்தில் சமுதாயம் உணரணுங்கிறதுக்காக கொஞ்சம் பேர்த்த விட்டு வச்சுட்டு போகிறேன்னு சொன்னான். அதை இன்னைக்கு உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு, கண்டு கொண்டு இருக்கிறது. இவன் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாவே குரான் அன்னைக்கே சொல்லிட்டான். 1400 வருடங்களுக்கு முன்பு யூதருடைய சரித்திரத்தை அல்லாஹ் பேசிட்டான். யூதன் எக்காரணம் கொண்டும் சதிகாரம் தான், மோசக்காரன் தான், பொய்யும் புரட்டும் நிறைஞ்சவன் தான், துரோகம் செய்கிறவன் தான். எனவே அவனை விட்ட தோழனை ஆக்காதுன்னு அல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டான். முசோலினியுடைய நிலைமையெல்லாம் பார்க்கணுமே, ஊரே சேர்ந்து தலைகீழ தொங்க விட்டு அடிச்சே கொன்ன ஒரு சர்வாதிகாரி தான் முசோலினி. ஸ்டாலின் என்கின்ற சர்வாதிகாரியும் அப்படித்தான். இதெல்லாம் என்ன நமக்கு உணர்த்துகிறது சகோதரர்களே? அகம்பாவம், மானவம் ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் ஜெயிக்காது, இந்த உலகத்திலையும் ஜெயிக்காது. கொஞ்ச நாளைக்கு ஒரு பில்டப் மாதிரி தெரியும், காத்தடிச்ச பலூன் மாதிரி தான். யாரை கொண்டு அடிக்கணுமோ அவரை கொண்டு அல்லாஹ் அடிப்பான். அந்த வகையில் தான் இன்னைக்கு மரண அடி. இனி மேற்கொண்டு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அமெரிக்கா வீழ்ந்து விட்டதுன்னு சொல்லலாம். அடுத்தடுத்து என்ன நிகழ்வு நடக்கும்னு அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும், மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். இதே மாதிரி குரான்ல அல்லாஹ் தஆலா ஏராளமான வேதத்தை சொல்றான். நேற்றுக்கு பார்த்தோம், காரூனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். அகம்பாவத்தில் ஆணவத்தில் அழிஞ்சவன். அதே சமுதாயத்தை சேர்ந்த ஃபிரௌனும் ஆணவத்தில் தான் அழிஞ்சான், அகம்பாவத்தில் தான் அழிஞ்சான். மா ரப்புக்கும் ஆளா, நான் தான் இறைவன்னு திமிரா பேசினவன் அகம்பாவத்தில் தான் அழிஞ்சான். ஆனால் அழியக்கூடிய நேரத்தில் கெஞ்சி கதறி அழுதுட்டானே, படைச்சவனை ஒப்புக்கொண்டு விட்டானே. ஒவ்வொரு அடியார்களும் அப்படித்தான் சகோதரர்கள். இந்த உலகத்திலே தொண்டைக்குழியை உயிர் அடையும் வரைக்கும் தான் அவனுடைய ஆட்டமம் எல்லாம். தொண்டைக்குழியை உயிர் அடையும் பொழுது மலக்குமார்கள் அவன் உயிரை கைப்பற்றும் பொழுது பாவிகளுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் மலக்குமார்கள், சாதாரணமா இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், நபியே, பாவிகளின் உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றும் பொழுது நீர் காண வேண்டுமே, நீ அதை பார்க்க வேண்டுமே. பார்க்க முடியாது, ரசூலுல்லாஹ்னால பார்க்க முடியாது, பார்க்க வேண்டுமே. அவனுடைய முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் ஓங்கி ஓங்கி அடித்தவர்களாக அவனது உயிரை மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள், பாவிகளின் உயிர்களை. நினைச்சு பாருங்களேன், சாதாரண இடுப்பு பகுதி விழா எலும்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எங்கேயாவது எந்திரிக்கிறோம், பிடிக்கிறோம், லைட்டாக ஒரு இடி இடிச்சிட்டா போதுமானது, பயங்கரமாக வலிக்கும், உசிறு போகிற மாதிரி வலிக்கும். இந்த இடமெல்லாம் பட்டுதுன்னு சொன்னான், விழா எலும்பெல்லாம். அது முட்டி கீழே அந்த எலும்பில் வடித்தாலும் அந்த மாதிரி தான், உசிறு போகிற மாதிரி ஒரு வாரத்துக்கெல்லாம் அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும். எண்ணெயெல்லாம் போட்டு தைலமெல்லாம் போட்டு தடவணும். இப்படி சாதாரணமாக டேபிள்லேயே ஏதோ ஒரு மூளையில் இடித்தாலே நமக்கு மரண வலி வலிக்குத. மலக்குமார்கள் அந்த விழாப்புறங்களில் ஓங்கி ஓங்கி அடித்தான்னா மலக்குமார்கள் அடி சாதாரண அடியா?
நாமெல்லாம் ஓங்கி அடிக்கிறோமே, யதார்த்தமா இருக்கும் ஓங்கி அடிக்கிறோமே, இழுத்து அடிக்கிறோமே, பலம் கொண்டு தாக்குறோமே, அந்த மாதிரியா மலக்குமார்களுடைய அடி? சுப்ஹானல்லாஹ், ஒரு அடிக்கே தாங்க மாட்டான் மனுஷன். ஓங்கி ஓங்கி அடித்தவர்களாக முதுகுகளிலும் விழாப்புறங்கள் அடித்தவர்களாக பாவிகளின் உயிரை கைப்பற்றுவார்கள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் அகம்பாவம், அதிகாரம், சர்வாதிகாரம், கொடுங்கோல் ஆட்சி செய்து பாவியாக மரணிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இதுதான் கதி. மலக்குமார்கள் அப்படித்தான் புடுங்குவார்கள் உயிரை. நினைவு கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி ஆணவம் அகம்பாவம் எடுத்து அதிகாரத்தில் வீழ்ந்த அழிந்தவர்களுடைய சரித்திரத்தில் இன்றைய தினம் அபூஜகலும் ஒருவன். அபூஜகலை பத்தி சொல்ல வேண்டாம், எப்படிப்பட்டவன். அபுல் ஹிக்கும், அறிவின் தந்தை என்று மக்களால் அழைக்கப்பட்டவன். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல் முட்டாளின் தந்தை என்று வைத்தார்கள். ஜஹலின் தந்தை, முட்டாளின் தந்தை, நீ முட்டாள்தனமானவன், நீ முட்டாள் என்று சொன்னார்கள். இன்று வரைக்கும், அன்று முதல் இன்று வரைக்கும் அவனுக்கு அதே பேரு தான். அபூ ஹிக்கும் என்று சொன்னால் யாருக்கும் பெருசா தெரியாது. வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும். சாதாரணமாக நம்மள்கிட்ட போய் அபூ ஹிக்கம் பத்தி உனக்கு தெரியுமாட்டா, எனக்கு தெரியாது, யார் அவரு கேட்பாங்க. அபூ ஜஹலை தெரியுமான்னு கேட்டு பாருங்களேன், சொல்லுவாங்க. தெரியுமே, ஹதீஸ்லாம் பார்க்குறோமே அபூ ஜஹல். இந்த அபூ ஜஹலுடைய பேரே மாறக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய இழிவு அவனுக்கு கொடுத்துருக்கான் பாருங்க. இது ஒன்றும் பத்தாதா? அபூ ஜஹல் தமிழ் அர்த்தம் தெரிஞ்சா முட்டாளின் தந்தை. முட்டாளின் தந்தை சொல்லும் போது அது ஒரு வித்தியாசமா இருக்கும், ஒரு கேவலமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை அபூ ஜஹலுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினா. காரணம் அவனுடைய அதிகாரம், அவனுடைய ஆணவம், அவனுடைய திமிர் பேச்சு, பெருமானாருக்கு எதிராக அவன் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே அவனை பெயரே மாற்றி சொல்லக்கூடிய அளவிற்கு, சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு அவன் பெயரே ஒரு மோசமான பெயராக அமைந்து விட்டது, ஒரு கேவலமான பெயராக அமைத்து விட்டது. முட்டாள் யாரையாவது பார்த்து சொன்னா ஒத்துக்குமா? ஓரா முட்டாள் சொல்லி பாருங்களேன். அப்பா நீ என்ன முட்டாளான்னு கேட்டு பாருங்களேன். நம்மளை மட்டுமல்ல, நம்மளை சேர்ந்தவங்க அத்தனை பேர்த்தையும் அவன் சொல்லுவான். என்ன பார்த்து முட்டாளுங்கிற, நீ தான் முட்டாள், உங்க அத்தா முட்டாள், உங்க அம்மா இப்படி எல்லாம் அடுக்கடுக்கா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சில பேர். இப்போ முட்டாள்னு ஒருத்தனை பார்த்து சொன்னாலே இப்படி நமக்கு கோபம் வருது. முட்டாளின் தந்தை, முட்டாளின் தந்தைன்னு உலகம் முழுவதும் பேசப்படுறானே, இதுக்கு மேல வேற என்ன கேவலம் வேணும்? அவன் வாழ்ந்த வீடு பொதுவா முன்னோர்கள் வாழ்ந்த வீடெல்லாம் ஒரு சரித்திர குறியீடா மாறும். ரசூல்லா வாழ்ந்த வீடு, நபிமார்கள் வாழ்ந்த வீடு, ரசூல்லா காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் வாழ்ந்த வீடெல்லாம் ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு அதிசய குறியீடா மாறும். அபூ ஜஹலுடைய வீடு தெரியுமா உங்களுக்கு? ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உமாக்கு போறவங்க என்ன நிலைமையில் இருக்குங்க, யாரோ போயிருக்கீங்களா? ஹஜ்ஜும்புறா போயிருப்பீங்க. அபூ ஜஹலுடைய வீடு அங்கே லெட்ரின் தானே, பாத்ரூமா கட்டியிருக்காங்களா சவுதியில்? அபூ ஜஹலுடைய வீடு உம்ரா போறவங்க, ஹஜ்ஜு போறவங்க அத்தனை பேரும் மலை ஜலம் கழிக்கக்கூடிய பாத்ரூமா மாறி இருக்கு. இதை விட வேற என்ன கேவலம் வேணும்? நாம வாழ்ந்த வீடு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டா அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இப்படி கேவலத்தின் மேல் கேவலம். பின்னால் அவன் இறந்து போயிட்டான், அதுக்கு பின்னாடியும் கூட அவனுக்கு கேவலமான, அவனை பத்தி பேசும்போதெல்லாம் கேவலம் தான். அந்த அளவுக்கு துல்மெடுத்தவன், அந்த அளவுக்கு அகம்பாவத்தில் ஆணவத்திலையும் அழிஞ்சவன் தான் இந்த அபூ ஜஹல். மரணம் சாதாரணமா வரல. அபூ ஜஹலுடைய மரணம் சாதாரணமா இல்லை. பத்ரு போர்க்களத்துல கிட்டத்தட்ட பத்ரு போர்க்களம் வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருந்ததை பெருசாக்கி ஊதி பெருசாக்கி எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து சேர்த்ததே இந்த பாவி தான், அபூ ஜஹல் தான். வணிக கூட்டத்தினுடைய பொருள்கள் எல்லாம் நம்மளிடையே வந்து விட்டது, இனி போர் தேவையில்லையே என்று சமாதானம் உடன்படிக்கை ஏற்படக்கூடிய அளவிற்கான இருந்த நிலைமைய அப்படியெல்லாம் சும்மா விடக்கூடாது. முகமதை சும்மா விட்டுறக்கூடாது, முகமதுடைய ஆட்களை சும்மா விடக்கூடாது, கொன்னே தீரணும் வாங்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமா இழுத்து கொண்டு வந்து சேர்த்தது இந்த பாவி தான் பத்ரு காலத்துக்கு. அந்த இடத்துல வச்சுதான் இவனும் கொல்லப்படுறான். அதே பத்ரு காலத்துல தான் அகிலத்தின் அதிபதி இந்த பாவியின் உயிரை மலக்குமார்கள் மூலமா எடுக்கிறான். எடுத்தது மலக்குமார்களா இருக்கலாம். உலகத்தில் அவனை கொலை செய்தது யாருங்க? அபூ ஜஹலை போட்டு தள்ளினது யாரு? அன்சாரியை சேர்ந்த 2 சிறுவர்கள், சின்ன குழந்தைகள். முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூ, முஅவ்வித் இப்னு அம்ர் இப்னு ஜஹூ, 2 சகோதரர்கள், 2மே அண்ணன் தம்பிகள், அப்ரார் என்பவருடைய மக்கள். அந்த 2 சிறுவர்கள் தான் அபூ ஜஹலை தங்களது வாள்களால் வெட்டி கொன்றார்கள். சரித்திரம் எப்படி பார்த்தீங்களா? அல்லாஹ் எப்படி கேவலத்தை உண்டு பண்றான் பார்த்தீங்களா? அவன் பிறந்த இடம் எது? வந்து செத்து போன மௌத்தா போன இடம் எது? யாரு கையால? கோயம்புத்தூர்ல பிறந்த நானு எங்கேயோ வெளியூர் போய் வம்பு இழுத்து 2 சின்ன மக்கள் என்ன அடிச்சு கொண்டுட்டா இதை விட கேவலம் என்ன வேணும்?
எனக்கு விட பெரியவன், என்னை விட வலிமை மிகுந்தவன் என்ன அடிச்சா அவனை எதிர்த்து போரிட்டா ஒரு விஷயம், இல்லது எனக்கு சமமான ஒருத்தர் என்னை எதிர்த்து போரிட்டு என்னை கொன்னா அது ஒரு பெரிய மேட்டரா வராது. ஒரு சின்ன பையன் 2 பேரும் சேர்ந்து என்னை கொண்டு இருக்கிறான்னா, எல்கேஜி படிக்கிற பையன் கல்லூரி படிக்கிற இளைஞனை கொலை செய்தால், எதிர்த்து போரிட்டு கொலை செய்தால் விஷயம் எப்படி பேசப்படும்? அந்த மாதிரி தான் அபூஜகல் 2 சிறுவர்கள் கைகளால் அல்லாஹ் தஆலா அந்த பாவின் உயிரை எடுத்தான் பத்ர் போரிலே. இதுக்கு மேல வேணுங்க இழிவு வேணும். சரித்திரத்தை பேசும்போதெல்லாம் அவனுக்கு இழிவு சேர்ந்து கொண்டே இருக்கும். கேட்கவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கும், இழிவா தான் இருக்கும். இப்படி அகம்பாவத்தில் ஆணவத்தில் அழிஞ்சு இழிவையும் தழுவன் தான். அன்னைக்கும் அந்த உயிரோடு இருக்கும்போது இழிவை தழுவியவன், அன்றைக்கு சகாபாக்களால் அபூ ஜஹல் என்று சொல்லப்பட்டவன், முட்டாளின் தந்தை என்று ஊரே சொல்லக்கூடிய அளவிற்கு அன்னைக்கே இழிவை தழுவியவன், இறக்கும் போதும் இழிவை தழுவித்தான் இறந்திருக்கிறான். இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். அடுத்து இன்னொருத்தன், அவனுடைய அண்ணன் அபூ லஹப். அவனுக்கு சற்றும் சளைத்தவன் அல்ல அபூ லஹப், சாதாரணமானவன் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை சொல்லும் பொழுது மக்களுக்கெல்லாம் விருந்தை வைக்கிறார்கள். மக்களுக்கெல்லாம் ஒரு விருந்தை வச்சுட்டு விஷயத்தை சொல்றாங்க, உண்மையை சொல்றாங்க. நான் அல்லாஹ்வைத்தான் உங்களை வணங்க சொல்கிறேன், இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருகிறது உங்களை தாக்க என்றெல்லாம் எதுகை மோனையா அற்புதமான முறையிலே மார்க்கத்தை நியாயமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டமே உட்கார்ந்து கேட்குது. இறுதியில் இப்படித்தான் என்னை நம்புமாறு நீங்கள் என்னை நம்புகிறீர்கள், நான் சொல்லுவதையும் கேளுங்கள், அல்லாஹ் தான் கடவுள், வேறு கடவுள் இல்லை என்ற வார்த்தை சொன்னவுடன் எல்லோரும் பேசாமல் இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இவன் மட்டும் எந்திரிக்கிறான், இவன் மட்டும் எந்திரிச்சு பேசுறான். தப்பல்லக்க ஹலி ஹாதா ஜமாத்தானா. அல்லாஹ்வின் தூதரை பார்த்து மோசமான வார்த்தையை பயன்படுத்துகிறான். அகிலத்தின் தூதரை பார்த்து மோசமான வார்த்தையை, நாசமா போ என்ற மோசமான வார்த்தையை பயன்படுத்துகிறான். வல்ல இறைவன் மேல் இருந்து வசனத்தை உடனடியாக இறக்குகிறான். தப்பத் யதா அபீ லஹபி வதப். திருமறை குர்ஆனிலே ஒருத்தனை நேரடியாக பார்த்து சொன்ன வசனம் இது. ஒரு தனி மனிதனை குறித்து இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் திருமறை குர்ஆனில் இருக்கிறது என்று சொன்னால் இவனைத்தான், இவன் குடும்பத்தை தான், மனைவி கணவன் 2 பேர்த்தையும் சேர்த்து. தப்பத் யதா அபீ லஹபி வதப். அபீ லஹபின் 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் அன்னைக்கு சபிச்சான். இறுதியில் அவன் முடிவும் அப்படித்தான் அமைஞ்சது. அல்லாஹ்வுடைய வார்த்தை சும்மாவா? பர்சனல் இன்ன ஹதீசி கிதாபுல்லாஹ், செய்திகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய செய்தி. அல்லாஹ்வுடைய வாயில் ஒரு வார்த்தை வந்து விட்டால், செய்தி வந்து விட்டால் அது உண்மையாகிவிடும், யாராலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொன்னதுக்கு பிறகு சில வருடங்கள் வாழ்ந்தான் உலகத்துல. ஆனாலும் பாருங்களேன், அதை பயன்படுத்தியாவது ஒரு முறையாவது இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொன்னானா? அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தானா? கொடுக்கல. அவனது இறுதி முடிவும் அழிவாகவே இருந்தது. கரங்கள் எல்லாம் நாசமாகித்தான் அழிந்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை பெருமானாரை பார்த்து அவன் சொன்னான், முகம்மதே, என்ன நீ பேசிக் கொண்டிருக்கிற? அல்லாஹ்ங்கிற, மருமங்கிற, நரகங்கிற, சொர்க்கங்கிற, நான் யாரு தெரியுமா உனக்கு? உன்னுடைய பெரிய தந்தை தான் நான், அது மட்டும்தான் உனக்கு தெரியுமா? என்னுடைய சரித்திரம் தெரியுமா? என்னுடைய வரலாறு தெரியுமா? என்னுடைய அதிகாரம் தெரியுமா உனக்கு? ஒட்டுமொத்த சவுதியை நான் கையில வச்சிருக்கிறேன். எனக்கு 2 மக்கள் இருக்கிறாங்க, ஆண் சிங்கம் மாதிரி. என்ன அல்லாஹ்னு சொல்ற? அல்லாஹ்வா என்ன காப்பாத்துவான்? என்னுடைய பிள்ளைகள் என்னை பாதுகாப்பார்கள், என்னுடைய மக்கள் என்னை பாதுகாப்பார்கள், என்னுடைய ஆண் மக்கள் என்னை பாதுகாப்பார்கள். என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சமய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பெருமானாரை பார்த்து பேசுவான். அகம்பாவத்தோடு, ஆணவத்தோடு, திமிரோடு, ஆட்சி அதிகாரத்தோடு பேசுவான். இறுதியில் அவன் மரணம் மிக கேவலமாக, அவன் உடம்பெல்லாம் புழுத்து போய், புழுக்கள் நிறைந்த அவன் உடம்பெல்லாம் ஒரு வித நோய் ஏற்பட்டு தோள்கள் எல்லாம் அழுகி போய், அல்லாஹ் சொன்னது போல அவன் கரங்கள் எல்லாம் நாசமாகி, அவனுடைய 2 மக்களே சொன்னார்கள் தாயை பார்த்து, தாயே, இந்த மனுஷனை நீ வச்சிருக்க முடியாது, இந்த ஊருக்குள்ள நீ இந்த மனுஷனை வச்சிருக்க முடியாது, உடல்ல துர்நாற்றம் வீசுது, தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது வெளியே போட்டுருங்க. கௌபத்துல்லாவை பார்க்க வர்ற வெளியூர் வாசியா வரமாட்டேங்கிறாங்க. வர்றவங்க கௌபத்துல்லாவுடைய நிர்வாகி இவருதான்னு தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. வருமானம் போகுது, வருமானம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மனுஷன் தூக்கி வெளியில கடாசுங்க, ஊருக்கு வெளியில தூக்கி வீசப்பட்டான். பிறகு அவன் இறந்தும் போனான். பாவி மலக்குமார்கள் ஓங்கி ஓங்கி அடித்தவர்களாக, அல்லாஹ் சொன்னது போல அந்த பாவியினுடைய உயிரை முதுகுகளிலும் முகங்களிலும் விழாப்புறங்களிலும் ஓங்கி ஓங்கி அடித்தவர்களாகத்தான் அபூ லஹபினுடைய உயிரை பைத்தார்கள். அவன் ஒரு மாதிரியாத்தான் அடக்கம் செய்யப்பட்டான்.
பக்கத்தில் யாரும் போக முடியாது. துர்நாட்டம் உடம்புல சதையெல்லாம் அழுகி போய் என்ன ஆகும்? சாதாரண நமக்கு ஒரு புண்ணு ஏற்பட்டாலே 2 நாள் கவனிக்காம விட்டா செப்டிக் ஆயிரும். அந்த ஸ்மெல்லு நம்மளாலேயே தாங்க முடியும். இத்தனைக்கு நம்ம உடம்புல இருந்து வர்ற புண்ணு தான். நாம உடம்புல ஏற்பட்ட புண்ணுடைய ஸ்மெல்ல நம்மளாலேயே தாங்க முடியாத, பக்கத்துல யார் தாங்குவா? அடுத்தவங்க எப்படி தாங்குவாங்க? இங்கிருந்து பேசும்போதே பாய் கொஞ்சம் தள்ளி போவாங்க பாய், போய் அதை சரி பண்ணிட்டு வாங்க பாய், மருந்து போட்டுட்டு வாங்க, இன்னமெல்லாம் சொல்றோம். அன்னைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவன் பலனளிக்கல. அவனுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவனுக்கு பலனளிக்கவில்லை சகோதரர்களே. இவ்வாறு அவனுடைய அழிவும், அபூ ஜஹலுடைய அழிவும் அவங்க ஆணவத்துக்கு கிடைச்ச பரிசு, அவங்களுடைய அதிகார வெறிக்கு கிடைச்ச பரிசு. அதைத்தான் இன்னைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்குது. கண்கூடான் 2 வல்லரசை பார்த்து கொண்டு, வல்லரசுன்னு சொல்ல முடியாது, 2 அரசாங்கத்தை இன்னைக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதே போல துருக்கியினுடைய அதிபர் ஒருவர் இருந்தாரு சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்னாடி, முபாரக் முஸ்தபா கமால் பாட்ஷா. அவரும் அதே போலத்தான் துருக்கியினுடைய அதிபராக இருந்து துருக்கியினுடைய இஸ்லாத்தை எடுக்க வேண்டும் என்று நினைத்து வந்தவர். நாடாளுமன்றத்தில் அந்த முஸ்தபா கமால் பாட்ஷா பேசுறாரு. துருக்கியினுடைய நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியா இருக்கக்கூடிய அவர் பேசுறாரு. குரானை கையில வைத்துக்கிட்டு பேசுறாரு. என்ன இந்த குரானை வச்சுதான் நம்ம ஆட்சி செய்ய முடியுமா? இந்த குரான் படித்தான் ஆட்சி செய்ய முடியுமா? வேற வழி இல்லையா நமக்கு? இது என்ன வெறும் புத்தகமா இருக்கிறது? இது என்ன புத்தகமாக இருக்கிறது? வெறும் புத்தகம், கதைகளும் நிறைந்த புத்தகமாகத்தானே இருக்கிறது. ஒலிவ மரத்தை பற்றியும் அத்தி மரத்தையும் பற்றியும் தானே பேசுகிறது. வேற என்ன பேசுகிறது? அத்தி மரத்தை பற்றி பேசுகிறது, ஒலிவ மரத்தை பேசுகிறது, அப்புறம் சொர்க்கம் நரகம், இதெல்லாம் செல்லுபடியாகாது. ஒரு ஆட்சிக்கு இதெல்லாம் செல்லுபடியாகாது. எனவே ஆட்சி முறையை மாற்ற வேண்டும் என்று பள்ளிவாசல்களில் பாங்கு சொல்லுவதை தடுக்க நினைத்தான், தொழுவதை தடுக்க நினைத்தான், இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை மாற்ற நினைத்தான் அந்த பாவி. இது உண்மையில் நடந்த வரலாறு. சுதந்திர போராட்ட காலத்தில் நடந்த வரலாறு, இந்தியாவில் நடந்த, உலகத்தில் நடந்த வரலாறு இது. முஸ்தபா கமால் பாட்ஷா துருக்கியின் அதிபர்னு கூகுளில் போட்டு பாருங்க, சரித்திரம் அப்படியே வரும். சரித்திரம் அப்படியே வரும். அத்தியை பற்றி பேசுகிறது, ஒலிவத்தை பற்றி பேசுகிறதுன்னு அவன் சொன்னான். உண்மையில் அத்தியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அத்தியின் மீது சத்தியமாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் தாலா ஒரு விஷயத்தை குறித்து அதன் மீது சத்தியம் பண்ணாது சாதாரணமான விஷயம் இல்லைங்க சகோதரர்கள். எல்லாம் ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சூரியன் மீது, சந்திரன் மீது, பகலின் மீது, இரவின் மீது, முற்பகல் மீது, நடுப்பகல் மீது, வானத்தின் மீது, பூமியின் மீது, மனிதர்கள் மீது கூட அல்லாஹ் தாலா சில சத்தியம் பண்றான். மனிதர்கள் மீது சத்தியமாக கூட சொல்றான். ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்தவை. அல்லாஹ் சத்தியம் செய்யும் ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்தவை. அத்தியை பற்றி பேசுகிறது என்று கேவலமாக பேசியவன் பிறகு நோயால் பீடிக்கப்பட்டான். அல்லாஹ் அவனுக்கு ஒரு நோயை ஏற்படுத்தினான். அந்த நோய்க்கு எங்கேயும் ட்ரீட்மெண்ட் அவனுக்கு பலனளிக்கல. ஒரு ஜனாதிபதியா இருந்து உலகம் முழுக்க எங்கெல்லாமோ இருந்துக்கிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்வதற்கு வல்லுநர்கள்லாம் வந்தாங்க. இவன் உடம்புல எந்த நோயும் இல்லையே, பிறகு ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு, எந்த நோயும் கிடையாது என்றுதான் சொன்னார்களே ஒழிய இவனுக்கு இன்ன நோய் ஏற்பட்டு இருக்கிறது, இதற்கு ட்ரீட்மெண்ட் இதுதான் சொல்லி எந்த டாக்டராலும் மருத்துவர்களாலும் சொல்ல முடியல. எல்லோரும் கைவிரித்து விட்டார்கள். இறுதியில் அவனுக்கு ஏற்பட்ட அந்த தலையில் ஏற்பட்ட அந்த வலி, ஒருத்தர் சொன்னாரு, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, இவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சின்ன செருப்பையோ சூவையோ வைத்துக்கொண்டு தலையில் அவர் அடிக்க வேண்டும். மெதுவாக அந்த வலி ஏற்படும் போதெல்லாம் அவர் அடிக்க வேண்டும். இப்படி 2 தட்டிட்டு தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆசுவாசமா இருக்கலாம். பிறகு மீண்டும் வலி வரும்போது அடிக்கத்தான் வேணும், வேற வழி இல்லை. இவருக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி சிறந்த மருத்துவத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு. அதையே அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். தலையில் அடிச்சுக்கிட்டே இருந்தான். இறுதியில் அப்படியே அவன் மரணத்தையும் தழுவணும். அவன் இறந்ததுக்கு பிறகு ஓராண்டுக்கு பிறகு என்ன நோயா இருக்கும், அது எப்படிப்பட்ட நோயா இருக்கும் சொல்லிட்டு அடுத்த 2 வருடங்கள்ல கண்டுபிடிச்சாங்க வல்லுநர்கள். போட்டு மண்டையை குடஞ்சு எப்படா இவர் இறந்தாரு, நல்லத்தானே இருந்தாரு, திடீர்னு ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, இவருக்கு எந்த நோயும் இல்லை சொல்லி அந்த தலையில் ஏற்பட்ட அந்த நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மருத்துவத்துறை எவ்வளோ மெனக்கட்டு கண்டுபிடித்தார்கள் நோயை. அந்த நோய்க்கு ஒரு பேரும் வச்சார்கள். சரி, இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லி நோயை கண்டுபிடிச்ச மருந்தையும் கண்டுபிடிப்பான் இல்லையா? எந்த ஒரு நோயையும் அதற்கான மருந்து இல்லாமல் அல்லாஹ் இறக்குவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த நோயையும் அல்லாஹ் அதற்கான மருந்தை படைச்சிட்டு தான் இறக்குறான். அந்த நோய்க்கு, அவனுக்கு ஏற்பட்ட நோய்க்கு மருந்தை கண்டுபிடித்தார்கள். மருந்தினுடைய அடிப்படை மூலம் என்ன தெரியுமா? அந்த மருந்து தான் அவன் நோய்க்கு சிறந்த மருந்தாக இருந்திருக்கிறது. அந்த மருந்து மட்டும் அன்றைக்கே கிடைத்திருந்தால் அவன் தப்பிச்சிருப்பானேன்னு சொல்லி பின்னாடி ஆதங்கப்பட்டாங்க. அந்த மருந்தை எடுத்தார்கள்.
ஒரு மரத்தினுடைய பட்டையிலிருந்து எடுத்தார்கள் அந்த மருந்து. வேற எந்த மரத்தினுடைய பட்டையிலும் அந்த மருந்து இல்லை. அந்த நோய்க்கான மருந்து இந்த மரத்தினுடைய பட்டையில் தான் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். அந்த மரம் வேறொன்றுமில்லை, சுப்ஹானல்லாஹ், அத்திமரம். அத்தியினுடைய மரத்தில் தான், அந்த பட்டையிலிருந்து தான் அவன் நோய்க்கான மருந்தை கண்டுபிடிச்சார்கள். சகோதரர்களே, அவன் பேசினான், அத்தியை பற்றி பேசுகிறது இந்த குர்ஆன். என்ன செய்ய முடியும் என்று சொன்னான். அத்தியில் தானடா பாவி உனக்கு மருந்து அல்லாஹ் வச்சிருந்தான். எந்த குர்ஆனை நீ இழிவாக பேசினாயோ, எந்த மரத்தை சொல்லுகிறது என்று இழிவாக பேசினாயோ, உன் மரணத்திற்கு காரணமான மருந்து அந்த மரத்தில் தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதான் வரலாறு. அல்லாஹ் இழிவை கொடுக்கணும், அழிவு கொடுக்கணும், எப்படி வேணாலும் கொடுப்பாங்க, எந்த ரூபத்திலையும் கொடுப்பான். உலகமே பார்த்து கை கொட்டி சிரிக்கக்கூடிய அளவுக்கு இழிவை அழிவையும் கொடுத்துருமா. அகம்பாவம், ஆணவம் கூடாது, சர்வாதிகாரம் கூடாது. எல்லாம் எனக்குத்தான் தெரியும், எல்லாம் நான் தான் உண்டாக்குவேன், எல்லாத்தையும் நான் தான் பாதுகாப்பேன் சொன்ன அல்லாஹ்வுக்கு என்ன வேலை? ஒன்ன நீ பாதுகாக்க முடியுமா நாளை மறுமையில? உலகத்திலே அகம்பாவம், ஆணவம் கொண்டு திரியக்கூடிய மனிதர்களே, நாளைக்கு மறுமையில் உங்களை பாதுகாக்க முடியுமா? உங்கள் தகப்பனாரை பாதுகாக்க முடியுமா? தாயை பாதுகாக்க முடியுமா? நாளை மறுமையிலே உங்கள் சகோதரரை பாதுகாக்க முடியுமா? 80வது அத்தியாயம் சூரா அபஸாவை எடுத்து படிச்சு பாருங்க. லைன் அல்லாஹ் பேசுவான். மனிதன் அந்த நாளிலே விரண்டு ஓடுவான். தன் தந்தையை விட்டும், சகோதரனை விட்டும், தாயை விட்டும், மனைவியை விட்டும், மக்களை விட்டும் விரண்டு ஓடுவான். தனக்கு என்ன நிலை என்று தெரியாது மனிதனுக்கு. அலைக்கழிக்கப்படுவார்கள் மனிதர்கள் மறுமை நாளிலே. எல்லோரும் ஒரே சமமாக அலைக்கழிக்கப்படுவார்கள். பிறகுதான் அல்லாஹ் பிரிக்குவான். இப்படி தன்னைத்தானே பாதுகாக்க முடியாத ஒருத்தன் தான் உலகத்துல பேசுறான், நான் தான் பெரியவன், நான் தான் வலியவன், நான் தான் எல்லாமே எனக்கு கீழே தான் வரணும். என்றைக்காவது ஒரு நாள் நீ பூமி கடியில போறேங்கிறத மறந்துதானே இவ்வளவு ஆட்டம் போடுகிறார்கள் அகம்பாவம் எடுத்தவர்கள், ஆணவம் எடுத்தவர்கள். இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உலகத்துல நாம எதை செஞ்சாலும் அது நல்லதுதான், உலகத்துல நாம செய்யறோம் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்குது, எல்லாம் கடவுள் நம்மளை காப்பாத்துவான். அமெரிக்காக்காரன் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கடவுள் எங்க பக்கம்ங்கிறான். யூதன் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கடவுள் எங்க பக்கம் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவி எங்க பக்கம் இருக்கிறாரு, மோசே எங்க பக்கம் இருக்கிறாரு, அதனால எங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அவனும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் காலத்திலேயே 2 பேர் இதைத்தான் பேசினாங்க. யூதர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னது, முகம்மதே, சொர்க்கம் என்பது யூதர்களாகிய எங்களுக்கு தான். கிறிஸ்தவன் பங்குக்கு சொன்னான், முகம்மதே, யூதர்களுக்கும் கிடையாது சொர்க்கம், உங்களுக்கும் கிடையாது, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தான் அதை விதிச்சிருக்கிறான். கிறிஸ்தவனும் சொல்லிட்டு வந்தான். அகிலத்தின் அதிபதி வசனத்தை அன்னைக்கே இறக்குனா, நபியே 2 பேரும் அப்படி பேசுறானுங்க, நீங்க கேளுங்க அவனுகிட்ட, அப்படி ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா? உங்களுடைய முந்தைய வேதங்களில் அப்படி ஏதாவது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறானா? கொண்டு வாருங்கள், தௌராத்தை கொண்டு வாருங்கள், இஞ்சியில பார்க்கலாம் சொல்லி அல்லாஹ்வின் தூதரை நீங்க கேளுங்க என்று அல்லாஹ் தஆலா தூதருக்கு கட்டளையிடுறான். அவர்களால கொண்டு வந்த ஆதாரத்தை காட்ட முடியுமா? தௌராத்துல அந்த மாதிரி ஒரு வசனமும் கிடையாது. சொர்க்கம் இவங்களுக்கு தான், யூதர்களுக்கு தான் சொர்க்கம், கிறிஸ்தவர்களுக்கு தான் சொர்க்கம்னு தௌராத்திலே அல்லாஹ் சொல்லல, இஞ்சிலையும் சொல்லல, குர்ஆன்ல சொல்றான். யாருக்கு சொர்க்கம் என்பதை குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த மாதிரி கேட்கிறான், சொர்க்கம் அவனுக்கு தான் சொந்தம்னு சொல்றான், அகம்பாவத்தோடு சொல்றான். அப்படின்னா நீ ஒரு கேள்வி கேளுங்க, நபியே, சொர்க்கம் உங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள், உடனடியாக மரணத்தை விரும்புங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். அகிலத்தின் தூதர் சொல்றாங்க, 2 பேர் தெரிச்சு ஓடுறான். 2 பேரும் தெரிச்சு ஓடுறது மரணத்தை விரும்புறதா? எதுக்கு? ஆமா, நீ மரணிச்சுட்டா சொர்க்கம் உனக்குன்னு சொல்றியே, சொர்க்கம் உனக்கு தான் கிடைக்கும் சொல்றியே, எப்ப கிடைக்கும்? மரணிச்சதுக்கு அப்புறம் தானே கிடைக்கும், நீ உடனே மறைச்சிரு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். 2 பேரும் பேந்த முழிச்சுட்டு திருதுன்னு முழிச்சுட்டு போயிடுறான், விலகி போயிடுறான். இதுதான் யூதன் கிறிஸ்தவனுடைய செயல். இதுதான் மரணத்திற்கு அஞ்சியவர்கள் தான் அவர்கள் தான், மரணத்திற்கு அஞ்சியவர்கள் தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். ஆனால் முஸ்லிம்கள், மூமீன்கள் மரணத்தை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு தகுதி நம்மள்கிட்ட முதல்ல வரணும். எந்த நேரமும் மரணம் வரும். ஐனமா தக்கூனு யுத்ரிகுமுல் மௌத். அந்த மரண வேளையிலே வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணிக்க கூடாது என்று அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே மரணிக்க தயாராக இருக்கிறேன் என்று நம்மை நாமளே உருவாக்கிக்கணும், நம்ம மக்களையும் உருவாக்கணும். அப்பதான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு செழிக்க செய்வான். இப்படி உலகத்துல பல்வேறு காரியங்களை செய்துக்கிட்டு நாங்க சரியா தான் செய்யறோம், நாங்க கரெக்டா தான் செய்யறோம், நாங்க தெளிவா தான் இருக்கிறோம் என்று அகம்பாவத்தோடு கூறியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வசனத்தை வச்சிருக்கிறான் திருமறை குர்ஆன்ல. 18வது அத்தியாயம் சூரா கஹ்ஃப். இந்த அத்தியாயத்தினுடைய 103வது வசனத்தில் அல்லாஹ்
ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், குல் நபியை நீங்கள் பார்த்து கேளுங்கள், ஹல் நுனப்பிவுக்கும் ஃபில் அக்ஸரீன அமாலா, தம் செயல்களில் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யார் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நஷ்டவாளி, செயல்பாடுகளால் நஷ்டமடைந்தவன் யார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று மக்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள் நபியே. பிறகு சொல்லுங்கள், மக்களை பார்த்து நீ சொல்லுங்கள், அல்லதீன வல்ல சபூஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யக்ஸபூன் அன்னஹும் யுஸினூன் சுனா. யாருடைய முயற்சி இந்த உலகத்தில் தோல்வி அடைந்து உண்மையிலேயே நாம் நல்லதுதான் செய்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அவன் தான் நஷ்டவாளி. அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தோல்வியில் முடியும், அவன் எண்ணங்கள் அனைத்தும் தோல்வியில் முடியும். ஆரம்பத்தில் வெற்றி பெற்றது போல நினைப்பான், ஆனா இறுதியில் மரணம் காணாத வரையில அழிவு அவனுக்கு ஏற்படும். வரலாறு காணாத அழிவில முயற்சி தோல்வியில முடியும், இம்மையிலும் முடியும், நாளை மறுமையிலும் அவனுக்கு மிகப்பெரிய தோல்வி. இப்படிப்பட்டவங்க தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நஷ்டவாளி என்று நபியை நீங்கள் அறிவித்து விடுங்கள் மக்களை பார்த்து. இன்னைக்கு 2 வல்லரசுகளுடைய நிலைமை அப்படித்தான். எவ்வளவோ முயற்சி செய்யறான், எவ்வளவு முயற்சியும் ஜென்னமெல்லாமோ செஞ்சு பார்த்தான், கொஞ்ச நாளைக்கு ஆட்டம் போட்டான், இன்னைக்கு மொத்தமா தோல்வி அடைஞ்சு இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த உலகத்துல நஷ்டத்தை தழுவிட்டான். அல்லாஹ் நாடினா நாளைக்கு மறுமையிலும் எனக்கு நஷ்டம் தான். இந்த வசனங்கள் அதைத்தான் பறைசாட்டு. யாரா இருந்தாலும் சரி, இவங்கன்னு இல்லை, யாராக இருந்தாலும் நல்லது செய்யறோம்னு முயற்சி செய்து அது வீணா போச்சுன்னா, அது மார்க்கத்துக்கு உட்பட்டு இல்லைன்னா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் அந்த முயற்சி இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் அந்த செயல்பாடுகள் இல்லை என்று சொன்னால் அது வீண் முயற்சி தான், வீணா போன முயற்சி. இதற்கு அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தையும் வைக்கிறான், சிலந்தி பூச்சியினுடைய கூட்டை வைக்கிறான். சிலந்தி பூச்சியினுடைய வீட்டை அல்லாஹ் பேசுறான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை தவிர வேற ஒருவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்கிறார்களே, அவருடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கிறது? அல்லாஹ் தான் பாதுகாவலன், அல்லாஹ் தான் உண்மையான பாதுகாவலன் என்பதை நம்பாமல், நான் தான் மக்களுக்கு பாதுகாவலன், நான் தான் உலகத்துக்கு பாதுகாவலன், நான் தான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன், எல்லாரும் எனக்கு கீழே வரணும், இப்படி எல்லாம் பேசிட்டு அகம்பாவத்தோட திரிகிறானே, அவருடைய நிலைமை எப்படி தெரியுமா? அவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா நபியே? ஒரு சிலந்தி பூச்சியின் வீட்டை போன்றது. அந்தோ கை சேதமே, அந்தோ என் அடியார்களின் கை சேதமே, வீடுகளில் பலகீனமானது எது தெரியுமா? சிலந்தி பூச்சியின் வீடு. சிலந்தி பூச்சியின் வீடு தான் உலகத்தில் பலவீனமான வீடு. வேற எந்த உயிரினத்தினுடைய வீடும் இந்த அளவுக்கு மோசமானதா இல்லை. சிலந்தி பூச்சி எப்பேற்பட்ட வலையை பின்னாலும் சரிங்க, இந்த ரூமையே அடைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வலையை ஒரு சிலந்தி பூச்சி பின்னி வச்சாலும் அது எவ்வளவு சிரமப்பட்டு மெனக்கெட்டு பின்னும். ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு சின்னதா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து 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 மிகப்பெரிய பிரம்மாண்டமா இந்த ரூம் அளவு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராட்சத சிலந்தி பூச்சி கூடு கட்டினாலும் அதை இடித்து தள்ளுவதற்கு எத்தனை பேர் வேணும்? கடப்பாறை வேணுமா, மம்முட்டி வேணுமா, கோடாரி வேணுமா, பெரிய புல்டோசரெல்லாம் கொண்டு வரணுமா, இல்ல வலிமை மிகுந்த ஒரு மனிதன் வேண்டுமா? 1 மாசம் குழந்தை போதுங்க, 1 மாசம் பெத்த குழந்தை, 1 மாசம் குழந்தை போதும். கையை காலை துடிச்சு அப்படி அடிச்சு விளையாடுமே. அந்த குழந்தை பக்கத்துல, அந்த வலைக்கு பக்கத்துல கொண்டு போனா போதும், அந்த குழந்தை கையை வச்சு அப்படி ஆட்ட அடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. உண்டா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பிரம்மாண்டமா கெட்டுது, முயற்சி பண்ணி கெட்டுது. பெத்தெடுத்த 1 மாசம் குழந்தை போதும், கையை கால் அடிச்சு விளையாடுற குழந்தை போதும், படுக்க வச்சா கையை கால் அடிச்சு சிரிச்சுக்கிட்டு விளையாடுமே, அந்த குழந்தை போதும் அதுக்கு. அந்த வீட்டை அப்படி இல்லாமல் ஆக்குவதற்கு கையை வச்சு 2 இழி இழுத்தா முடிஞ்சு போச்சு. இதைத்தான் அல்லாஹ் உதாரணம் சொல்றான். நீ அகம்பாவம் எடுத்து ஆணவம் எடுத்து நீ எல்லாத்துக்கும் நீ தான் பாதுகாவலன் நினைக்கிற, நான் தான் உண்மையான பாதுகாவலன் என்பதை மறந்து நீ பேசுற. உன்னுடைய உதாரணம் சிலந்தி பூச்சியின் கூட்டை போன்றதுரா மனிதடே. அது மிகவும் பலவீனமானதுரா. எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, பெரிய அளவில் மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. இழுத்து முடிச்சா முடிஞ்சு போச்சு, டோட்டலா காலி ஆயிடும். அந்த நிலைமை தான் நாளைக்கு மறுமையில உனக்கும். இந்த உலகத்திலேயே உன் முயற்சி எல்லாம் வீணாயிரும், நீ மிகப்பெரிய நஷ்டவாளி ஆயிருவ. நாளைக்கு மறுமையிலேயே மிகப்பெரிய நஷ்டத்தை என்கிட்ட நீ தழுவுவ. உதாரணமா அல்லாஹ் அதிகம் அற்புதமான உதாரணமா சொல்றான். இன்னொரு உதாரணங்களையும் சொல்றான். 22வது அத்தியாயம் சூரா நூறுடைய 21 அத்தியாயம் சூரா நூறுலையும் சொல்றான் அல்லாஹ் தஆலா. இந்த உலகத்திலே காபிராக யார் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை மறுத்தவர்களாக யார் இருக்கிறார்களோ, அவர்கள் செய்த நற்கர்மங்களுக்கான பலன் என்ன தெரியுமா? அவர்கள் செய்த நற்கர்மங்களுக்கான உதாரணம் என்ன தெரியுமா? நாம நினைக்கிறோம், அவர் பார்த்தீங்களா தூக்கி தூக்கி கொடுக்குறாருங்க, வாரி வரங்களை வள்ளலா இருக்கிறாங்க, அவரு மாதிரி வள்ளல் யாராவது உண்டா, அவரு மாதிரி சிறந்தவர் யாராவது உண்டா, அவரு மாதிரி நல்லவர் யாராவது உண்டான்னு சொல்லி மாட்டு மத சகோதரர்களை புகழ்றோமே.
அவர் இந்த உலகத்துல நல்லதுதான் செய்கிறாரு, மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனாலும் புகழ்ந்து பேசுறோமே, அவருடைய செயல்பாடை அல்லாஹ் சொல்றான் பாருங்க குர்ஆன்ல. அப்படிப்பட்டவருடைய முயற்சி, அப்படிப்பட்டவருடைய செயல்பாடுகள், நல்ல செயல்கள் எல்லாம் பாலைவனத்தில் தெரியும் காணல் நீரை போன்றது. அல்லாஹ் பேசுறான். நான் நல்லது செய்கிறேன், நல்லது செய்கிறேன், நல்லது செய்கிறேன், நல்லதெல்லாம் செய்வான். ஆனா அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொள்ள மாட்டான். எப்பா நீ நல்லது செய்தியே, நல்லது செய்யறதுக்கு உனக்கு செல்வத்தை தந்திருக்கிறானே, கைகால வசதி தந்திருக்கிறானே, உனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே, யாரப்பா தந்தா? அல்லாஹ் தானே தந்தான்னு சொன்னா அல்லாஹ் இல்ல, எனக்கு தந்தது வேற முருகன், அல்லது எனக்கு தந்தது வேற கடவுள், இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடவுளை வேறு கடவுளை வணங்கிக்கிட்டு நன்மைகள் செய்கிறார்களே, மக்கள் பார்வையில் நல்லவர்களாக தெரிகிறார்களே, நாளை மறுமையில் இவருடைய நிலைமை பாலைவனத்தில் தெரியும் காணல் நீரை போன்றது. தாகித்தவன் தண்ணீர் என்றே அதை நினைப்பான். எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் விவரிக்கிறான் பாருங்களேன் வசனத்தை. உலக மக்களுக்கு எவ்வளவு அற்புதமா இப்படிப்பட்டவங்களுக்கு பாடம் எடுக்கிறான் அல்லாஹ். கடுமையான வெயில், பாலைவனம், மரமே இல்லை. நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன் போறான், நடந்து போறான் பாலைவனத்துல, கடுமையான வெயில், தகிக்குது, தண்ணி தாக, தொண்டையெல்லாம் வறண்டு போகுது, தண்ணி கிடைக்கல. அப்படியே நாக்க தொங்க போட்டு அப்படி பார்க்கறான், தூரத்துல தெரியுது அப்படி தண்ணி போற மாதிரி, ஒரு நதி ஓடுற மாதிரி தெரியும் அவனுக்கு. அடிக்கிற வெயில்ல தெரியும் அது சாதாரண நதி இல்லைங்க, அது வெப்பத்தின் அலை காற்றோடு கலந்து காற்றினுடைய ஈரப்பதத்தை அதிகரிக்கும் போது அப்படி ஒரு தோற்றம் வெயில்ல தெரியும். ரோட்ல போய் இன்னைக்கு மதியானம், நாளைக்கு மதியானம் லுகருக்கு அப்புறம் போய் ரோட்ல நின்று, தார் ரோட்ல நின்று பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு 10 அடிக்கு முன்னாடி அல்ல 20 அடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணி ஓடுற மாதிரி தெரியும். இந்த மாதிரி தண்ணி ஓடுற மாதிரி பாலைவனத்தில் தெரியும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? ஆகா தண்ணி கிடைச்சிருச்சு, தண்ணி கிடைச்சிருச்சுன்னு ஓடுவான், அதை நோக்கி ஓடுவான். அந்த இடத்துல போனா அவன் தண்ணீரை பார்ப்பானா? தண்ணி கிடைக்குமா அவனுக்கு? அவன் தாகம் தீருமா? அங்க அல்லாஹ் வைத்தான் அவன் பார்ப்பான். நாளை மறுமையில் அவன் கணக்கை அல்லாஹ் தீர்ப்பான். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமல், அல்லாஹ்வை நம்பாமல், மறுமையை நம்பாமல் எந்த நற்கர்மங்கள் செய்தும் பிரயோஜனம் இல்லை. உலகத்துல நாம செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ்வால் எழுதப்பட்டு அதற்கு பிரதி உபகாரமா சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நமது எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது ஈமான் வலுவாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே பாதுகாவலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இந்த வசனம் காபிர்களுக்கு மட்டும் பொருந்தாது, தர்காவாசிகளுக்கும் பொருந்தும். அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய கேள்விகளை எல்லாம், அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடிய பதில்களை எல்லாம், அல்லாஹ்விடத்திலே வைக்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் அவுலியாக்களிடம் வைக்கிறார்களே, அல்லாஹ்வை என்று அவர்களை பாதுகாவலர்களாக எடுக்கிறார்களே. ஏங்க இப்படி பண்றீங்க? அதெல்லாம் அவர்லையாவங்க, அவர் என்ன சிறப்பா வாழ்ந்துட்டு போனாரு, அவர் சொன்னாதான் அல்லாஹ்வே கேட்பா போல் இருக்க. அவர் சொன்னாதான் அல்லாஹ்வே கேட்பான். அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில அவரு தானே தரகரு, அவர் சொன்னா உடனே கேட்குங்க. சக்தி வாய்ந்த அவளியாங்க அவரு. சரி, இவர் சக்தி வாய்ந்த அவளியா, இன்னொருத்தர் அங்க இருக்கிறாங்களா, அவரும் சக்தி வாய்ந்தவர் தான். சரி, அந்த பக்கம் இருக்கிறாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்துல் ரஹ்மான் ஜீலானி சக்தி வாய்ந்த ஒரு அவுலியா. நாம் அவருடைய கபர்ல போய் எதை கேட்டாலும் கிடைக்கும். பிள்ளை வரம் வேண்டுமா போய் கேளுங்க, அல்லாட்ட கேட்காதீங்க, அவுலியாட்ட கேளுங்க. தொழில பறக்கத்து வேணுமா, அல்லாட்ட கேட்காதீங்க, அவுலியாட்ட கேளுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஆசை நிறைவேறணுமா, அல்லாட்ட கேட்காதீங்க, அவுலியாட்ட போய் கேளுங்க, போதுமானது என்று சொல்லக்கூடிய கூட்டங்கள் இன்னைக்கும் இருக்கத்தானே செய்கிறது தமிழ்நாட்டில், இந்தியாவில். இவருடைய நிலைமையும் நாளை மறுமையில் பாலைவனத்தில் தெரியும் காணல் நீரை போன்றது. அல்லாஹ்வை என்று பாதுகாவலனாக யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய நிலைமை மறுமையில காணல் நீரை பார்த்தவன் எப்படி பக்கத்துல போய் ஏமாந்து போவானோ, பக்கத்துல போனவனே ஏமாந்து கையை பசஞ்சுட்டு நிற்பானோ, அதே கதிதான் அடைவார்கள் என்று அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழும்பொழுது சகோதரர்களே, கொஞ்ச காலம்தான் வாழ்றோம், எந்த நேரத்திலையும் மரணம் வரும். நேற்றைக்கு வரைக்கும் நம்மோடு இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. அருமை சகோதர ஹாரிஸ் இல்ல, நம்மளோட தானே இருந்தான், நம்மளோட தானே சுத்திக்கிட்டு இருந்த ஹாரிஸ். இன்னைக்கு எங்க? உமர் எங்க? போன வருஷம் வந்து பார்த்தேன் நான் உமரை. போன வருஷம் வரும்போது ஹாரிஸை பார்த்தனே ரமலான்ல, இன்னைக்கு பார்க்க முடியலையே. நாமெல்லாம் இன்னைக்கு உசுரோடு இருக்கிறோம், ஜன்னலுக்கு பின்னாடி. நமக்கு ஒரு நாளைக்கு அந்த இடம் தானே. அதான் அல்லாஹ் சொல்றான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாக தவிர நீங்க மரணிச்சிடாதீங்க. நீங்க முஸ்லீமாகத்தான் மரணிக்கணும், என்னத்தான் பாதுகாவனா எடுக்கணும். நான் தான் சர்வ அதிகாரம் உடையவன், ஆணவ அகம்பாவம் எல்லாம் யாருக்கும் வந்துடக்கூடாது. வர வேண்டும் என்று சொன்னால் எனக்குத்தான் வரணும், நான் தான் அதுக்கு உரியவன்.
நான் தான் வல்லமை மிகுந்தவன், நான் தான் உலகத்துக்கு பாதுகாவலன், என்ன தவிர வேற யாரும் பாதுகாவலன் கிடையாது, என்ன தவிர வேற யாருக்கு எந்த கதியும் கிடையாது. நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய வணக்கம், வழிபாடு எல்லாமே எனக்குத்தான் இருக்கணும். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அற்புதமாக சொல்வார்கள். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது வணக்க முறை, எனது வாழ்வு, தொழுகை, என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. எனது வாழ்வு, வணக்கம், தொழுகை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று சொல்ல. இன்னைக்கும் அதை சனால ஓதிட்டு இருக்கிறோமே, வஜ்ஜகத்து வஜ்ஹிய லில்லதி சனால ஓதிட்டு இருக்கிறோமே. அதை அந்த அடிப்படையில் வாழ்ந்து மறைந்தால் தான் சொர்க்கம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மளை எப்படி வேண்டாலும் திருப்பிடுமா. நமது எண்ணங்கள் திரும்பிச்சுனா, எண்ணங்கள் மோசமாச்சுனா, செயல்பாடுகள் மோசமாச்சுனா திருப்பிடுவான். எல்லா செயல்பாடுக்கு அடிப்படை காரணம் எண்ணங்கள் தான். இன்னமல் அமலு பின்னியத். எண்ணங்களின் அடிப்படையில் தான் மனிதர்களே உங்களுடைய செயல்பாடுகள் அமைகின்றன. செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ்விடத்தில் கூலி பெறுவீர்கள். கல்பு சுத்தமா இருந்ததுன்னா, கல்பு சரியா இருந்ததுன்னா, எண்ணம் சரியா இருந்ததுன்னா வாயில வர்ற வார்த்தைகள் சரியா இருக்கும், கைகள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் சரியா இருந்தோம். எனவே இந்த உலகத்துல வாழ்றோம், அகம்பாவத்தில் ஆணவத்தில் அழிந்தவர்கள் இன்னைக்கு உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கதி இன்னைக்கு இல்லை, எந்த கியாம நாள் வரைக்கும் சரி. யாரெல்லாம் அல்லாஹ்வை பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளாமல் தங்களை தாங்களே சிறந்தவர்களாக கருதி, தங்களை தாங்களாவே பெரியவர்களாக கருதி, அகம்பாவத்தாலும் ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் ஆட்டம் போடுகிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் இப்படி உலகம் அறியும் அளவிற்கு இழிவையும் அழிவையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருப்பான் என்பது நிஜமான உண்மை. அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது, துனியாவில் வாழும் பொழுது அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரை மட்டுமே நாம் சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரையும் அல்லாஹ் மட்டும் சார்ந்திருந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல எண்ணங்களோடு, தூய்மையான எண்ணங்களோடு, தெளிவான எண்ணங்களோடு வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் அமைத்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக தங்கியிருக்கும் பாக்கியம் பெற்ற மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார் அனைவரையும், சமூக உறவுகளையும், நம் முன் சென்றவர்களையும், நம் பின்னால் வரக்கூடியவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. நம் எதிர்கால சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.